இவ்வளவு சொல்லியும் நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க காலில் விழ கூட தயாரா இருக்கேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. அம்மா ப்ளீஸ்மா, கிருஷ்ணா அக்கா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. நான் அதையே நிக்கிறேன். எனக்காக பணிஞ்சு பேச நீங்க ஒருத்தராவது இருக்கீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப யாருமே இல்ல, யாருமே இல்ல, யாருமே இல்ல. கிருஷ்ணா, ஏமா அப்படி சொல்ற? உனக்கு நாங்க இருக்கோம்மா, உனக்கு நாங்க இருக்கோம். நான் இருக்கேம்மா. நான் பேசினதுக்காக உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையே? இருந்துச்சுமா, ஆனா நிச்சயமா இப்ப இல்ல. அது போதும், அது போதும். எனக்கு எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா இன்னும் ஒண்ணு நடந்தா போதும். என் மனசு நிம்மதியாயிடும். என்ன நடக்கணும் சொல்லுமா. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருவேளை நான் போயிட்டோம் எம்டி சேர்மன் போஸ்ட் நீ விடக்கூடாது, விட்டா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப அவங்க இல்ல. கம்பெனி சேர்மனோட போஸ்ட் காலியா இருக்கு. எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறணும்னா நான் சேர்மன் ஆகணும். நீ சேர்மன் ஆறதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? டாக்டர் நடேசன் எங்க கம்பெனியோட டைரக்டர். அவரோட ஓட்டு எனக்கு போட சொல்லணும். அவ்வளவுதானே, ரொம்ப நல்லதா போச்சு. டாக்டர் நட்டேஷனுடைய ஒய்ஃப் ஜானகி எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். நான் எப்படியாவது அவகிட்ட பேசி அந்த ஓட்டம் உனக்கே போட சொல்றேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். தெய்வமா இருக்கிற எங்க அம்மாவோட ஆத்மாவும் இது நடந்த சாந்தி அடையும். உங்களை சமாதானப்படுத்த முடியும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். அது வீண் போல. கிருஷ்ணா அக்கா, டாக்டர் நட்டேசன் அங்கிளோட ஒய்ஃப் டெய்லி அம்மாக்கு ஃபோன் போட்டு பிளேட் மேல பிளேட் போடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க விஷயத்த அம்மாக்கு ஞாபகப்படுத்துறேன். தேங்க்யூடா. இது பாருமா, நான் அவங்க கிட்ட பேசிட்டு கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் மரியாதைக்கு நீ ஒரே ஒரு தடவை அவங்கள மீட் பண்ணா போதும். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே ஆண்டி. மேடம் தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆண்டி. இந்தா, இது கிருஷ்ணா அக்காவோட பிரசன்ட். ஐயோ வேணா அக்கா, அம்மா திட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்கு கிருஷ்ணா? இதை நீங்க வாங்கிக்கிட்டாதான் என் மேல கோவம் இல்லைன்னு நம்புவேன். நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. என் தங்கச்சிக்கு நான் வாங்கி தரக்கூடாதா? இந்தடா. சரி, எப்படியோ அடம் முடிச்சு சாதிச்சிட்டேன். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம் சொல்ற? ஒன்றும் இல்லடா. என்னென்ன அவகிட்ட உன் லவ் சொல்லிட்டியா என்ன? அதுவும் இல்லடா. அப்புறம் என்ன திடீர்னு இவ்வளோ சந்தோஷம்? இந்த வயசுல ஒரு பையனுக்கு சந்தோஷம் வருதுன்னா அது லவ் தானே? டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. அவன் ஃபோன் நம்பரை எப்படியாவது வாங்கி கொடுன்னு சொன்னான்ல, இது வரைக்கும் செஞ்சாடா நீ? டேய் மச்சான், அது என்ன அவ்வளோ ஈஸியான காரியமா? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. பக்கத்து வீடும் கிடையாது, ஒரே தெருவும் கிடையாது. அதுவும் இல்லாம என் தங்கச்சி அவ ஃப்ரெண்டும் கிடையாது. அப்புறம் எப்படி மச்சான் அவன் நம்பரை வாங்குறது? நேர்ல கேட்டா 2 உத வேணா வாங்கலாம், நம்பர் எல்லாம் வாங்க முடியாது. டேய், சும்மா கதையெல்லாம் அடிக்காதடா. ஏதாவது பண்ணி அவன் நம்பரை வாங்கணும்டா. அப்பதான் நீ என் உண்மையான ஃப்ரெண்டு. டேய், நீ சினிமாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. அங்கதான் ஹீரோ ஒரு பொண்ணை பார்ப்பான், அவ தான் வேணும்னு ஃபீல் பண்ணுவான். உடனே கூட இருக்க அல்ல கைங்க இல்லைன்னா அவன் ஃப்ரெண்டு ஆட்டே உதப்பட்டு அவ டீட்டெயில கொண்டு வருவாங்க. எப்படியாவது ஹீரோவோட சேர்த்து வைப்பாங்க.
இதை தானடா காலகாலமா விவேக் வடிவேலு சந்தானம் சினிமாவில் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான், சினிமா வேற வாழ்க்கை வேற. நடக்காததை காட்டுறது தான் சினிமா. அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்பவே மறந்துடணும். அதே மாதிரி முயற்சிக்கலாம், ஆனா பண்ணக்கூடாது. நிறுத்துறா, ரொம்ப பேசுன குறவழியை நெரிச்சிருவேன். என்னடா மச்சான், ஏன்டா இப்ப டென்ஷன் ஆற? டென்ஷன் ஆகாம நீ ஃப்ரெண்டான ஒரு வார்த்தை கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய லக்ஷரோட கொடுப்பாங்க? உனக்கு வெறும் வாய்ப்பேச்சு தான்டா. டேய், என்னடா இப்படி சொல்ற? உனக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் தானே, உனக்கு உடனே நான் வாங்கி தரேன். ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் நாங்கள் வாங்கியாச்சு. எப்படா மச்சான்? எனக்கு வாட்ச ஃப்ரெண்டு வேஸ்ட்டு, ஆனால் அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டு மச்சி. நீ எந்த இருக்கியே, ஃபர்ஸ்ட் டைம் தான் மீட் பண்ணேன். சுதா நம்பரை கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டு கொடுத்தா. ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னா மச்சி. டேய், அப்படியா? ஆ, உண்மையிலேயே உன் ஆளுக்கு வாட்ச ஃப்ரெண்டு பெரிய புத்திசாலி தான். ஆமா, உன் ஆள்கிட்ட பேசுனியா? ஆ இல்லடா, இனிமே தான் பேசணும். பேசுடா. என்ன பேசணுன்றத நான் சொல்றேன். யாரு நீயா? ஆ? ஆ, நம்மளே டயல் பண்ணிட வேண்டியதுதான். ஆ, This number is currently busy. Please try again later. டேய், why this கொலவெறி? எல்லாம் உன்னால தான்டா. போட்டனா இருடா. The subscriber cannot be reached at the moment. என்னடா இது நாட்டு என்னடா என்னடா ஆச்சு? வருது? ஓ, இப்போ என்னடா பண்றது? நேர்லயே போய் பாத்திர வேண்டியதுதான். தலைக்கு ஏறி போச்சு, இனி இறங்காது. வா என் கூட, இப்பவே உடனே மீட் பண்ணிடலாம். கொன்றுவேன் உன்னை, வரலன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு எனக்கு ஒரு அடி வசிக்க. இன்னைக்கு இந்த சைக்கிள் பிரச்சனை வேறயா? வீட்டில் இருக்கிற பிரச்சனை போதாதா? ஐயோ, அவன் எப்பதான் திருந்த போறான் தெரியலையே. என் சின்ன பொண்ணை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கானே. தினம் தினம் குறுக்கியா திறந்தானா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும்? அவன் வாயை கட்டினா கூட நான் சந்தோஷப்படுவேனே. ஹலோ தாத்தா, என்னாச்சு? என்னாச்சு? ஹலோ, யாரோ வாங்கல, சீக்கிரம் வாங்க. முடியல, முடியல. நீங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் கொடுங்க, தண்ணி கொடுங்க. பார்த்து மெதுவா. ஆட்டோ, வாங்க. சீக்கிரம் மெதுவா பார்த்துருவாங்க. அப்படி உள்ள போ, தண்ணி கொடுப்பா. ஆஸ்பத்திரி. ஒண்ணு மெதுவா. இங்க தங்கராஜன பேஷண்ட். தங்கராஜ் பேஷண்ட் நெஞ்சு வலியால அட்மிட் ஆனாரா? அவர் ஐசியூல இருக்காரு. எந்த பக்கம் போகணும்? உள்ள போக கூடாது, வெளிய இருந்தே பாருங்க. இப்படி லெஃப்ட்ல போங்க. தேங்க்ஸ். Dhim
அம்மா ஏமா அழற? ஐயோ அழாதம்மா ப்ளீஸ்மா. ஏண்டி மூக்குல வேற டியூப் வச்சிருக்காங்களே, ஐசியூ ரூம்ல வேற இருக்காரு. நான் என்னம்மா பட்டுவேன், நான் என்னம்மா. அம்மா அழாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா, இது ஹாஸ்பிட்டல். தங்கராஜ் பேஷண்ட்டோட அட்டெண்டர் நீங்க தானே? ஆமா. பேஷண்ட்டை பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. அட்மிஷன் ஃபீஸ் 15,000 உடனே கட்டணும். சீக்கிரம் கட்டுங்க. 15,000மா? ஆமாம்மா, நீங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமா பணத்தை கட்டுங்கம்மா. கட்டலைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இருக்கவே இருக்காது, மோசமாயிடுமா? என்னம்மா வயிற்றுல புளிய கேட்குறாங்க, நம்ம என்னம்மா பண்றது? அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கம்மா போவோம்? அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கம்மா போவோம்? அம்மா நான் பாத்துக்கிறேம்மா. நீ கொஞ்சம் அழாம சும்மா இருமா ப்ளீஸ். நீ கொஞ்சம் சைலண்டா இருமா. ஹாஸ்பிட்டல்மா இது. ஏமா உங்க ஆபீஸ்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களாமா? மேனேஜர் ரொம்ப நல்லவர்தாம்மா. எவ்வளவு முடியுமோ கண்டிப்பா கொடுப்பாரு. நாம உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க அண்ணன் வந்தானா பார்த்தானா? அம்மா என்ன பண்ணுமோ அதை பாப்போம்மா. வீணா குடும்ப கதையை இங்க வந்து பேசாத. அம்மா அப்பாவுக்கு என்னதான் ஆச்சுமா? யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அம்மா டாக்டர் வந்தா சொல்லுவாருமா. டாக்டர் வராரு, வாங்க. வாமா. டாக்டர் ஒரு நிமிஷம். ஐசியூல இருக்கிறது என் அப்பா. அப்படியா? அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு? என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியாதுமா. 1 ஹவருக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும். ஓகே? என்னம்மா டாக்டர் எல்லா பிரச்சனையும் சொல்லுவாருன்னு சொன்னேன். அவர் ஒண்ணுமே சொல்லாம போறாரு. மற்றவங்க வேதனையை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? அம்மா இவங்க தினம் இந்த மாதிரி பல கேஸ் பாக்குறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மள மாதிரி பதட்டப்பட்டாங்கன்னா அப்புறம் நோயாளிகளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? புரிஞ்சுக்கோங்கம்மா. சரி வாங்க, என்ன பண்ணுவோன்னு யோசிப்போம். சும்மா பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லலாமா? அப்படி சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டா? ஒரு ஐடியா. என்னென்ன சிட்ஸ் இருக்குன்னு டீட்டெயில் கேட்குற மாதிரி கேட்கலாம். அப்புறமா மெல்ல மெல்லமாக அப்படியே பேச்சை கொடுத்துருவோம். ஆலிவே காணோம், எங்கே போயிருப்பா? ஒருவேளை இன்னைக்கு வரலையோ? ப்ரோ இது உனக்கு தெரியும்ல? இதுக்கு அடுத்து எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? இல்லை, சுதாவை பார்க்கலான்னு வந்தேன். அதான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தனே, கிடைக்கலையா? நீங்க கொடுத்த நம்பருக்கு ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல, எங்கேஜாவே இருந்தது. அதான் நேர்லயே பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இப்பதான் போயிருக்கா. ஹார்ட் அட்டாக்கா? ஆமா. எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? கேஎம் ஹாஸ்பிடல். கேஎம் ஹாஸ்பிடல்? ஆமாங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேரு தங்கராஜ். தங்கராஜ். ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். பாருங்க.
அங்க உட்காரலாமா? ஆமா கிருஷ்ணா. ம். ஆண்டி, உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு ஆண்டி. நீங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா எங்க வீட்ல யாருமே இல்லை. நானும் என் பாட்டி மட்டும்தான் இருக்கோம். கிருஷ்ணா, உன் நிலைமையை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. உன்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. பல தடவை கேட்டிருக்கேன், ஏம்மா எனக்கு தாத்தா பாட்டி அத்தை மாமா யாருமே இல்லையான்னு. அதுக்கு எங்க அம்மா, உனக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாமே நான் தான்னு சொல்லிடுவாங்க. நானும் அதுக்கப்புறம் கேட்கறதே விட்டுட்டேன். அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லாம் எனக்கு இருட்டா தெரியுது ஆண்டி. எல்லாரும் என்ன பரிதாபமா பாக்குற மாதிரி தோணுது. சில பேர் அதே அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. எனக்கு என்ன ஆதரவா யாருமே இல்லை ஆண்டி. யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு தெரியல. அவங்க உயிரோட இருக்கும்போது தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஆண்டி. எங்க அப்பா ஜெயில இருக்காரு ஆண்டி, கொலை கைதியா. உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஆர்டர் ப்ளீஸ். நாங்க ஒரு கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா கூப்பிடுறோம். ஓகே, தேங்க்யூ மேம். உங்க அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எங்க ஊர்க்காரர் தான். நான் கூட அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நான் கல்யாணம் ஆன புதுசுல அப்ப எனக்கு அரவிந்த் பிறந்திருந்தான். அப்பதான் இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு. எங்க வீட்டுல எல்லாருமே அவரை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க. அப்போ எங்க வீட்டுக்காரையும் எங்க மாமனாரையும் எதிர்த்து பேசக்கூடிய சக்தி எனக்கு இருக்கல. அப்ப மட்டும் என்ன, இப்ப கூட தான் எனக்கு துணிவில்லை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால எந்த உதவியும் செய்ய முடியல. ரொம்ப ஃபீல் பண்ண நான். ஆமா கிருஷ்ணா, நீ போய் உங்க அப்பாவை ஜெயில பாத்தியா? பார்த்தேன் ஆண்டி. அவர் இருக்காருன்னு சந்தோஷப்படுறதா இல்ல ஜெயில இருக்காருன்னு வேதனைப்படுறதான்னு எதுவுமே புரியல ஆண்டி. எனக்கு ஆதரவுன்னு இருக்கிறது என் பாட்டி தான். ஆனா அவங்களுக்கு ஏன் ஆதரவு தேவைப்படுது? ஸ்கூல்ல இருந்து டைமுக்கு பசங்க வீட்டுக்கு வரலனா கூட நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்கும் எனக்கு. அதே மாதிரி எங்க வீட்டுக்காட்ட இருந்து ஃபோன் வரலனா அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பேன். இவ்வளவு ஏன், என் பையன் ராஜேஷ் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். அவன் சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கேன், சாப்பிடவே மாட்டேன். அப்படியே அந்த கதவையே வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ எங்க இருக்கானோ, என்ன பண்றானோ, வெளில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இப்படி குழந்தைகளுக்காக நான் துடியா துடிக்கிற மாதிரி உங்க அம்மா அவ எவ்வளவு துடியா துடிச்சிருக்கணும். ஏன் இந்த முடிவுக்கு வந்தா? எப்படி இந்த முடிவுக்கு அவன் மனசு இடம் கொடுத்துச்சு? நினைச்சு பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. விடுங்க ஆண்டி. போன வாரம் எனக்கு ஹை ஃபீவர். என்ன பண்றதுன்னே தெரியல. பாட்டி பக்கத்துல இருந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை ஆண்டி. அப்பதான் நினைச்சேன், ஒரு குடும்பம்னா என்ன, குடும்பத்தோட சந்தோஷம்னா என்ன, குடும்பம்லாம் கூடவே இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நினைச்சேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இப்ப கூட நீ எங்க வீட்டுக்கு வரலாமேம்மா. இல்ல ஆண்டி, எனக்கு இருக்கிறது பாட்டி மட்டும்தான். அவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க. அவங்கள விட்டு என்னால வர முடியாது. அப்படியே கூப்பிட்டாலும் அவங்களும் வர மாட்டாங்க. தாத்தாவும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. எதுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஷன்? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் எல்லாம் அம்மா ஆரம்பிச்சு வச்ச ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியை பொறுப்பேத்து அதை வெற்றிகரமா நடத்தணுங்கிறது தான். அதனாலதான் நான் அவங்கள வந்து பார்த்தேன். MBA படிச்சதுனால பல இடத்துல வேலை கூப்பிடுறாங்க. ஆனா அம்மாவோட கம்பெனில அங்க உட்காந்து நிர்வாகத்தை நிர்வகிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆண்டி. அதனாலதான் உங்ககிட்ட கூட ஹெல்ப் கேட்டேன். அது மட்டும் என் லட்சியம் இல்ல. உங்களை வச்சு உங்களை எப்படி கவுக்குறேன்னு பாருங்க. குருச்சேத்திரத்துல எப்படி கிருஷ்ணர் தோக்க வச்சாரோ அதே மாதிரி உங்களை ஜெயிக்காம நான் விட மாட்டேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. நமஸ்காரம் నమస్కారం జానకి. బాగున్నావా? కూర్చో. ఇది కృష్ణ. ஹலோ. நான் மருதல பிள்ளை. அழகா. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் MD இருந்தாங்கல்ல, ஆமா. ராஜேஸ்வரி, ஆமா. அவங்க பொண்ணு. ஓ ஐ see. ஹலோ மேம்.
அத்தனை பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். உன்னை வச்சே நான் எப்படி ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியில சேர்மன் ஆகுறேன்னு பாரு. நான் உங்களை தான் ரொம்ப நம்பியிருக்கேன். சொல்லுங்க. நீங்க தான் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி இவளுக்கு ஓட்டு போட்டு எப்படியாவது ஜெயிக்க வைக்க சொல்லணும். கண்டிப்பா பண்ணிடலாம். ராம் ஏதாவது சின்ன விஷயம் தானே, அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாரு. ஓகே ஓகே கண்டிப்பா சப்போர்ட்லாம் பண்ணுவாரு. அவர் தங்கச்சி பொண்ணு தானே. சரி. போறதுக்கு உங்க அம்மா வேற இப்ப இல்ல. விஷயம் தெரியாம நீ எனக்கு சப்போர்ட் பண்றல, இதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா நீ வருத்தப்படுவ.